ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சோழனும் பாண்டியனும் போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு முதலாளிகிட்டேருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு நான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, சேரனும் பாண்டியன் பல்லவனெல்லாம் தூங்க போகும்போது, அண்ணா நீ மட்டும் போயேண்ணே, அண்ணி இங்கே விட்டுட்டு போயேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொன்னதுக்கு, ஏய் எங்கடா போயிட போகிறேன், நைட்டு மட்டும்தான்டா போய் அங்கே வீட்டில் தூங்க போகிறோம், மற்ற நேரம்லாம் இங்கே தான்டா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு, சரி நான் உன் கூடவே இன்றைக்கி நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு பல்லவனை கூடவே படுக்க வச்சுட்டு அவரை தட்டி கொடுத்துட்டு தூங்குவார். சோழன் பார்த்திங்கன்னா, இவர் சேரன் சைடில் திரும்ப படுத்துட்டு அழுவார். இவன் விட்டுட்டு கிளம்புறானே தனியாக அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நிலாவுக்குன்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஃபோனில் சார்ஜ் வர இல்லைங்க, இப்போ போட்டுட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் தான், உடனே வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீடை பார்க்குறதுக்கு இட்டு போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க, எங்கெங்கே வந்திருக்குறோம், யார் வீடுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. இங்கே வா உனக்கு நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு இவர் ஓனர்கிட்ட சாவி கேட்குவார். சாவி வாங்கிட்டு கதவு திறந்துட்டு கொண்டு போயிட்டு இந்த ரூமெல்லாம் காமிப்பாங்க. ஆமாம் வீடு எப்படி இருக்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். வீடு தாங்க நல்லா தான் இருக்குது, யாருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நமக்கு தான் வீடு அப்படின்னும்போது அவங்க டென்ஷனில் செம்ம ஹைக்கு போயிடுவாங்க. அவ்வளோ கோவப்படுவாங்க. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கணும், இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கணும், இது பால்கனி, இங்கே நம்ம பெட்ரூம், இது இங்கே கெஸ்ட்டு தங்குற பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லின்னு இருப்பார். இவங்க எதையுமே கவனிக்க மாட்டாங்க, டென்ஷனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எதுக்காகங்க நீங்கள் இங்கே வீடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை உங்கள் அப்பா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தான், இந்த மாதிரி உன்னால் என் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கலன்னா என்ன, நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக வீடு ஒன்றா வாங்கி தரேன், நீங்கள் சந்தோஷமாக அந்த இடத்துல இருங்க, வீடு வாங்கி தரேன், பொருளெல்லாம் வாங்கி போடுறேன், என் பொண்ணு பார்க்குறதுக்கு கூட டிவி இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு தானே, உங்களால் முடியலன்னா சொல்லுங்க மாப்பிள்ள நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, அப்போ நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் தானே அவர் எதிர்பார்க்குறாருல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறது தப்பு இல்லை, அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இல்லையான்றது தானே பார்க்கணும். நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு சின்ன பசங்களாட்ட நீ செய்வியா நான் செய்வியானான்றது முக்கியம் கிடையாது. நான் அதில் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுதான் முக்கியம். எனக்கு இந்த இடத்துல சந்தோஷன்றது கிடையாது. நான் வீட்டில் இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் சந்தோஷம். பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாருமே கூட இருக்கிறாரு, அங்கிள் இருக்கிறாங்க பாருங்களேன், அதுதான் எனக்கு சந்தோஷம். அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷம். வீடு எனக்கு இப்படி இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது, அதுதான் எனக்கு சந்தோஷம். வெளியில் இருக்கிற தோற்றத்தை பார்க்காதீங்க, உள்ளே இருக்கிற மனசை பாருங்கள். அதே மாதிரி எனக்கு இங்கே சுத்தமாக இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இங்கே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்களா, எவ்வளோ வாடகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 20,000 வாடகை, அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய். ஐயோ அவ்வளோவா, இதெல்லாம் எங்கே போய் வாங்கினீங்க, கடன் வாங்கினீங்களா, யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நீங்கள் காசு எதனா கொடுத்துருக்குறீங்களா, ஆமாம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 20,000 நான் கொடுத்துருக்குறேன், அது எப்படி தருவாங்க, அதெல்லாம் நான் வாங்கிக்குவேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. உடனே ஓனர் தான் என்னம்மா வீடு பிடிச்சிருக்குதான்னு கேட்பாங்க. அவங்க எதுவுமே பதில் சொல்லவே மாட்டாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. உடனே சோழன் தான் எல்லாத்தையும் சொல்லுவார். என்னன்னு இல்லை, எனக்குன்னு ஒரு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதா, எனக்குன்னு லவ் இல்லையா, எனக்கு உன் மேலே பாசம் இல்லையா, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நிலா என்ன சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது, நானும் உங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் கடன் வாங்கி தான் எனக்கு செய்யணுன்றது அவசியம் கிடையாது, எனக்கு நல்லா நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு அந்த வீட்டில் இருந்தாலும் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா, முதல்ல அட்வான்ஸ் வாங்குங்க, என்னை முதல்ல கொண்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டின்னு வீட்டில் விடுவாங்க. வீட்டில் விடும்போது பார்த்தீங்கன்னா, சேரன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சாமான் 2-3 சாமான்லாம் எடுத்து டப்பாயில் பேக் பண்ணிட்டு இருப்பார். என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் கேட்பாங்க. இல்லைண்ணா நிலா வேறு வீட்டுக்கு போதில்ல, அதுக்கு பிடிச்சி அது வாங்கின சாமான்லாம் அதில் எடுத்து போடுறேன், எடுத்துன்னு போவோம் இல்லைன்னு கேட்டதுக்கு பல்லவன் என்ன சொல்வார், ஏன்னா வீடு தனியாக பார்த்துன்னு போகிறாங்க, அங்கே இருக்கிற சாமான்லாம் அவர் அண்ணன் புதுசாகவே வாங்கி கொடுத்துரு, இங்கே இருக்கிற உடஞ்சி போன டப்பா குண்டாவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ நீ அப்படி சொல்ல வரியா, இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பான் இல்லை சோழன், ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லுவார்.
என்னென்னா பேசிகிட்டு இருக்கிறேன்னும் போது பேசிகிட்டு இருக்கும்போது கார் வரும். இதை வந்துட்டாங்க போலன்னு வந்த உடனே சேரன் வந்து என்னப்பா வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்போ உங்களுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்றது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாப்பா நேத்தான்ப்பா சோழன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நிலா வந்து சோழனை பார்த்து முறைப்பாங்க. அடுத்தது வந்து பாண்டியன் வந்து ஏங்க அந்த வீடு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த வீடு பிடிக்கல. அந்த வீடு பிடிக்கலன்னு வேற பார்க்கலாம். நான் நேற்றுக்கு போயிட்டு தானே வந்தேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ யார் யாருக்கு இந்த விஷயம் தெரியும்னு கேட்டதுக்கு டே பல்லவா உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் தெரியாத அண்ணி, எனக்கு எதுவுமே இதை பற்றி பேசவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு அந்த வீட்டுக்கெலாம் போக பிடிக்கல, எனக்கு இங்கே இருந்து தான் பிடிச்சிருக்குது. அவர் அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு வந்துடுவார், எனக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நிற்பாங்க பேக் எடுத்துகிட்டு வந்து. இருப்பா ஒரு நிமிஷம் நான் சாப்பாடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிலா வந்து சோழன்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் தனியாக பேசுவாங்க. இன்றைக்கி எப்படியும் அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலா வந்து கதவு சாத்திட்டு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. சொன்னால் புரிஞ்சுக்குங்க, நீ கடை வாங்கி கஷ்டப்படுறது எனக்கு அது சந்தோஷம் கிடையாது. கொஞ்சம் காசு சம்பாரிச்சாலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். வெளியில் ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாம் சந்தோஷமா? நான் வசதியாக வாழ்ந்தேன் தான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அதில் இல்லை சந்தோஷம். உங்கள் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். இங்கே எல்லார் கூடயும் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறேன் பாருங்கள், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வேறு வீட்டில் தனியாக போய் இருக்கணும்லாம் நினைக்கல. இருக்கலாம், இந்த வீட்டிலே நம்ம அதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கலாமே. அப்படி இல்லைன்னா நான் அப்படியே தனியாக போகணுன்னு இருந்துச்சுன்னா நான் அன்றைக்கி சொல்கிறேன், அன்றைக்கி நீங்கள் எனக்கு வீடு பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 1000 2000 ரூபாய்க்குள்ளார பண்ணுங்க, லட்சக்கணக்கிலலாம் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இனி வந்து என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டே சொல்லிவிட்டு இதெல்லாம் முடிச்சிருவாங்க. சரி நிலா அப்படின்னு, சரி நீங்கள் போயிட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு வாங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. உடனே வந்து பாண்டியனும் பல்லவனும் தான் வந்து சோழனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய் அண்ணா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்தது, எப்படியும் அண்ணி போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அண்ணன் சொல்லிச்சு, அதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பாண்டி கூடவே இருந்துட்டு குழி பறிச்சிட்டியாடா அப்படின்னு. ஆமாம், அவங்க ஹனிமூனுக்கே அவங்க கூட தனியாக வரத்துக்கு பயப்பட்டவங்க இப்போ எப்படி தனியாக வந்து இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னது. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோழன் வந்து சொல்லுவார். இருந்தாலும் பல்லவன் வந்து என்ன சொல்லுவார்னா, அண்ணன் கூட தான் நேற்றுக்கு சொல்லிச்சு அவங்கெல்லாம் போக மாட்டாங்க, நீலாம் கண்டிப்பாக போகாது பாருடா அப்படின்னு தான் சொன்னார். அண்ணா நீயும் ஆனா அப்படின்ட்டு ஒரு சோழன் வந்து சொல்லுவார். இல்லைடா நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அண்ணா நீ போய் சொல்லாத, நீ தானே சொன்ன நிலா எல்லாம் கண்டிப்பாக போவே போவாது, இவன் தான் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, அண்ணா நீ ரொம்பவே நல்லா நடிக்கிறேண்ணா, இவனங்களை கூட நம்பிடுவேன், நான் உன்னை நம்பவே மாட்டேண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இவர் பாண்டியனும் பல்லவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டேய் உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்த நீங்கள் அவங்ககிட்ட ஏன் எதிர்க்கலே போட்டு தரீங்களா, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுவார். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் அட்வான்ஸ் கேட்கறதுக்கு போவார். என்னப்பா வீடு பிடிச்சிருக்கா, என்ன உங்கள் ஒய்ஃப் நான் கேட்டது கூட பதில் சொல்லாத அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க சார், அவங்களுக்கு வந்து வீடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு, வீடு பிடிக்கலன்னா என்ன பார்த்தோம், இது என்ன கொடுத்தேன் இல்லைங்களா அட்வான்ஸ், அதை கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அட்வான்ஸ்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுப்பா, இப்போ அட்வான்ஸ் கொடுத்தது தான், நீ தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னங்க பிடிக்கிறதுக்கு அவங்களுக்காக தான் நான் வீடு பார்த்தேன், அவங்களுக்கே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படிங்க வந்து இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது, டோக்கன் அட்வான்ஸ் தான் நான் கொடுத்தது தான், நான் வந்து தரமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவு அடைச்சிருவார். இவர் கண்டினியூஸாக கதவு தட்டிக்கிட்டே வந்து சார்னு சொல்லுவாங்க. இவர் கதவு திறந்து, என்னப்பா உன் பிரச்சனை, உனக்கு அட்வான்ஸ் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னா கொடுத்த கணக்கு தான், திரும்ப வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஐயோ சார் நான் திரும்ப அந்த காசு மட்டும் வாங்காத போனேன்னா என் வீட்டில் என்னை சும்மாவே விட மாட்டாங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் சார் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவர் கதவு திறந்து லைட்டாக தான் பேசிகிட்டு இருப்பார். இவர் உடனே கதவு திறந்துட்டு உள்ளார போயிட்டு உடனே காலில் தான் விழுந்துருவார். சார் ப்ளீஸ் சார், உங்கள் காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்குறேன், என் தயவுசெய்து எனக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துருங்க சார், என் பொண்டாட்டி என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா, எங்கள் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக விட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி கீஜா பண்ணி காசை வாங்கிடுவார். வாங்கிட்டு நேராக என்ன பண்ணுவார், ஷோரூமுக்கு போயிட்டு டிவி ஒன்று வாங்கி எடுத்துன்னு நேராக வீட்டுக்கு போவார். என்னது பெருசாக ஒரு தூக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இவங்க நிலாவும் வந்து ஈவினிங் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கதவு திறந்துட்டு வரும்போது சோழன் தான் வந்து டிவி எடுத்துகிட்டு வருவார். இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட வந்து நிலா
நிலா கேட்கும்போது, "டிவி தான் நிலா, அந்த 20,000 ரூபாய்க்கு ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதனால தான் டிவி வாங்கின்னு வந்துட்டேன் நான்" அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சிரிப்பாங்க. "அப்புறம் என்ன இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து வைஃபைலாம் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்குறாங்க இல்லையா, அதனால் இதையும் கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு, "அண்ணன் டிவி வந்துச்சு பாரு, நான் படம் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் உட்காருவாங்க படம் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதாங்க ஃபேமிலி, இதுதாங்க நான் எதிர்பார்க்குறேன் நான். நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் எல்லாத்தையுமே எல்லாராலையும் சாதிக்க முடியுங்க. பட்ஜெட் போட்டு தான் வாழ்க்கிற வாழ்க்கையும் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் ஆசைப்பட்டு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க, எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க, நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கும் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியுதா? இவங்க நம்ம ஃபேமிலிங்க, இவங்கள விட்டுட்டு நம்ம தனியாக போனால் இவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால தான் சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. இப்போ புரியுது நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து எல்லாருமே பார்த்து பல்லவனெல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக டிவி பார்க்குறத பார்த்து அவரும் சந்தோஷப்படுவார். இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து, சரி நீ நீ என்ன சொல்கிறியோ அதையே நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலாவை பார்த்து சொல்லுவார். இதுதான் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சிக்னலில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நிலா சொன்னேன்னு, அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, டிவி பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.